மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நம் காலங்களோட பார்க்கிறோம், அவன் எந்த வேலை எப்படி வந்தாலும் கிறிஸ்துவின் ஆவி எல்லாத்தையும் மேற்கொள்ளும். அல்லேலூயா. சத்தியத்தின் ஆவிய எந்த ஒரு பிசாசின் ஆவியினாலுமே மேற்கொள்ளவே முடியாது. சொல்றாரு, கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பமும் பலவீனங்களும் கஷ்டங்களும் சாதாரணமா எல்லார் வாழ்க்கையிலும் நேரிடும். அல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவியத்துல ஒவ்வொரு பாதையிலும் அநேக தொல்லைகள், பலவீனங்கள், பாடுகள் என்ன பண்ணும், சாதாரணமா காணப்படும். அல்லேலூயா. இது சொல்றாரு, அவைகள் நேரிடும் போது தேவன் கையிலே அதை ஒப்புக் கொடுங்கள். தேவன் அதில் கிரியேட் செய்வதற்கு நீங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, அவர் கருத்துக்கு ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும் பண்ண தேவனை முன்மாதிரியா நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்போ தேவன் எப்பவுமே தேவன் கையில் கொடுக்கும் போது அது தேவன் இறங்கி கிரியை செய்யும் போது ஒரு மகத்தான ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு மகத்தான வெற்றி இருக்கும். அல்லேலூயா. அந்த மனிதன் கிரியை செய்யும் போது அங்க எந்த காரியம் நடப்பிட முடியாது. ஆனா தேவன் கிரியை செய்ய நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது அல்லேலூயா, அதை தேவன் கையில் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான காரியத்தை அங்கே செய்கிறார். அல்லேலூயா. நான் வேதத்தில் பார்க்கும்போது தேவனுக்காக சாட்சியாக நின்றவர்கள், அவருடைய ஆவியை பெற்றவர்கள் எப்போதுமே அவர் கிரியை செய்ய இடம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சகோதரர் தெரியும், வேலை வந்தது அப்படின்ற ஒரு தலைப்பு மூலமாக திருக்கசி பேசுறாரு. வேலை வந்தது அப்படின்றது நான் ஏதோ வேற ஏதோ காரணம் முடிச்சேன். அவர் கடைசி எந்த காலத்தை பற்றி பேச போறாரு, அப்போது கடைசி நாளுக்கான ஒரு வேலையை பற்றி பேசுவாரா அப்படின்னு பேசும்போது சில காரியங்கள், சில முன்மாதிரிகளை மாத்திரம் அவர் பைபிள்ல வேதத்தில் பேசிட்டு ஜெபிக்க போயிருக்காரு. அப்போ அந்த சிறு தலைப்பின் மூலம் தான் வேலை வந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான தேவன் தான். அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் மனிதனாக வந்தார். அல்லேலூயா. அவர் வாழ்ந்த நாட்கள் எங்குமே தானாகவே போய் எல்லாவற்றையும் செய்யவே இல்லை. அல்லேலூயா. அவர் எந்த காரியத்தை செய்தாலும் முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பிதா காண்பிக்கிறது எதுவே அல்லாமல் குமாரன் தாமாகவே எதையுமே செய்யல. அல்லேலூயா. எல்லா வசனத்தையும் ஒருத்தர் சுகம் கொடுக்கறதுனா கூட போறாரு, பிரதிஷ்டா குளத்துக்கு போறாரு. ஏகப்பட்ட ஜனங்கள் படுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அங்க போய் 38 வருஷமா படுத்து ஒரு மனிதன் மட்டும் என்ன பண்றாரு, அவரை தூக்கிட்டு போறாரு. அல்லேலூயா. சொல்றாரு, தேவன் எப்படியோ தேவன் காண்பிக்கிறது எதுவே இல்லாமல் குமாரன் என்ன பண்ண மாட்டாரு, அவன் எந்த காலத்துல செய்யல. எப்படியா வார்த்தை என்ன சொல்லுகிறதோ எல்லாவற்றும் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் அவர் செஞ்சார். அல்லேலூயா. இது ஏன்னா நமக்கு ஒரு முன்மாதிரி. அல்லேலூயா. இன்னைக்கு அதே முதல் செய்தி. அல்லேலூயா. இந்நாளுக்கு செய்தி நமக்கு அப்படியே முன்மாதிரியா திருக்கசி வாழ்க்கையில வாழ்ந்து போயிட்டாரு. அதில் எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. நாம எடுத்து என்ன பண்ணோம்னா அதை கிரியலை கொண்டு வரும். அல்லேலூயா. அதை கிரியலை காமிக்கணும். அல்லேலூயா. தேவன் கிட்ட அதை கொடுத்துருங்கன்னா வார்த்தை எப்பவுமே சொல்றாரு, வார்த்தையை பற்றி கொள்ளும் நபர்களுக்கு அநேக தேவை இருக்கு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை சும்மா கிடையாது, பிசாசை மேற்கொள்ள சும்மா கிடையாது. அவனை எப்படி ஜெயிக்க முடியும்னா தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக, அல்லேலூயா, அரைக்குறை விசுவாசம் கிடையாது, முழுவதுமாக முழு நம்பிக்கையோட முழு நிச்சயத்தோட பற்றி கொள்ளும் போது அல்லேலூயா அவங்க எந்த வேலையா இருந்தாலும் அவங்க தேவனுக்காக சாட்சியா நின்னாங்க. அல்லேலூயா. அவங்க சூழ்நிலை பார்க்கல, எப்போதுமே வாக்குத்தத்தத்தை தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. சொன்னாரு ஒரு காரியம் அப்படின்னா, எபிரேய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், எபிரேய பிள்ளைகள் இவ்வளோ தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. அவ்வளவா அவங்கள சாட்சியா வாழ்ந்தாங்க. அதே காரியம் இங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த தானியேல் அவங்க அடிமையா போன தேசத்தை குறித்து பேசுறாரு. அவங்க அடிமையா தான் போனாங்க. அங்க எவ்வளோ பாடல் மத்தியில் துன்பங்கள் மத்தியில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துல என்ன பண்றாங்க, அடிமையா தான் இருக்கிறாங்க. தானியேல் இருந்தாலும் சரி, சாத்ராக் பேசுறதுக்கு எல்லாமே தான் சரி. அவங்களுக்கு ஒரு வேலை வந்தது, ஒரு நேரம் வந்தது. அல்லேலூயா. அவங்க விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அது சாதாரண பரீட்சை கிடையாது, மரணத்துக்கு ஜீவனுக்கான ஒரு பரீட்சை. அல்லேலூயா.
அவங்களை ஏற்றுக்கொண்டால் அந்த மரணத்தை தப்பிக்கலாம். அதை ஏற்றுக்கலன்னா அவங்க நடத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. அநேக சுச்சுவேஷன், அநேக காரியங்கள் நிறைய பேசியிருப்பாங்க. தீர்க்கதரிசி என்ன சொன்னா, அந்த வேலையிலே அவங்க எதற்காக நின்னார்கள்? ஹல்லேலூயா. அவர்களுக்கான சோதிக்கப்படும்படியாக ஒரு வேலை வந்தது, ஒரு நேரம் வந்தது. ஹல்லேலூயா. அந்த சிச்சுவேஷன்ல, அந்த நேரத்துல அவங்க தேவனுடைய வார்த்தை எப்படியா காத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியை அவங்க எப்படி போத்திக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களுக்காக என்ன பண்ணாரு? தேவனே என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தேவன் சாதாரணமா இறங்கி வர மாட்டார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை முழு நிச்சயத்தோட மனுஷனுக்கு ஜீவனுக்குள்ள போராட்டத்தை நிற்கும் போது தீர்க்க சொல்றாரு, எந்த தூதர்கள் வேண்டாம், நானே வருகிறேன். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகள் போட்டு தீர்க்க சொல்றாரு, இந்த தூதன் இல்ல, தேவனே இறங்கி வருவார். ஹல்லேலூயா. தேவனா அந்த நேரத்துல அந்த வேலையில தேவனுக்கு அந்த நின்னாங்க. ஹல்லேலூயா. தேவன் யார் என்பதை முழு நிச்சயமா அறிந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு சகோதர சகோதரி. வார்த்தையை வார்த்தைப்படி நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கும் நிறைய நேரங்கள் வரும், நமக்கு ஒரு வேலை வரும். நாம் விசுவாசத்தை பரிசிக்கப்படியாக, நம் பரிசுத்தத்தை காக்கும்படியாக ஒரு வேலை வரும். நாம் அந்த நேரத்தில் எதை பிடிச்சு கொள்றோம்? ஹல்லேலூயா. தீர்க்க சொல்றாரு, பிசாசு கிட்ட நீ ஒப்புரவு ஆயிடாத. ஹல்லேலூயா. அவங்ககிட்ட நான் ஒண்ணு இல்லை, நான் கதவினேன் அப்படின்னு என்ன பண்ணுத? நீ ஒத்துக்காத. நீ ஒத்துக்கணும் முதல்ல என்ன பண்ணுவான்? உன்னை ஆளுகை செய்ய முயற்சி பண்ணுவோம். ஹல்லேலூயா. நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு என்ன பண்ண? நீ சொல்லவே சொல்லாது. அது வார்த்தை நம்ம அப்படி சொல்லவே இல்லை. சொல்றாரு, பிசாசு கூட முற்படுகிற எந்த ஒரு கார்த்திகாத்துக்கும் செவி கொடுக்காது. அது என்ன சூழ்நிலை அப்படி வேணா இருக்கட்டும், நீ செவி கொடுக்காத. நீ ஏதாவது ஒன்றுக்கு நீ செவி கொடுத்தியானால் பிசாசு கூற கொடுக்கிற எந்த ஒரு தீய காரியத்துக்கும் செவி கொடுக்காதீர்கள். பாருங்கள், பிசாசு ஏதோ ஒன்றை காண்பித்து அல்லது தீங்கான எதையாவது கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தின் ஒருவரை குறித்து உங்களுக்கு கூறினால் அதை விசுவாசிக்காதீர்கள். மற்றவர்களை பற்றி குறையா இருந்தாலும் சரி, உன்னுடைய பலவீனமான காரியங்களா இருந்தாலும் சரி, எதை என்ன பண்ணாத? அவிசுவாசிக்காத. நீ அது உடனே பெற்றுக்கொண்டனா அந்த அவிசுவாச அனுபவத்தை கொடுத்துருவோம். சொன்னார் இல்லையா, நீ அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா, அவனுக்கு ஒரு அடி கொடுத்தனா உன்னை கடக்கவே முடியாத கொண்டு போட்டுருவான். நீ திரும்ப மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஹல்லேலூயா. அப்போ வேதத்துல அந்த எபிரேய பிள்ளைகள் தேவனுக்காக எப்படி நின்னாங்க பாருங்க. நாம் எப்படியா நிற்க வேண்டும்? இது கடைசி காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசி நேரத்தில் நிற்கிறோம். வேலை வந்திருக்கிறது, தேவனுடைய வருகை வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராப்சரிக்க நாம் காத்து கொண்டிருக்கிறது. சொல்றாரு, நோவா காலத்தின் முடிவிலே வேலை வரும்போது ஒரு நியாயத்திற்கு உலகத்தை கொண்டு வர நோவான்ற மனிதன் மூலமாக ஒரு செய்தியோட தூதன் அனுப்புகிறார். அது நியாயத்திற்கு ஒரு வேலையா இருந்தது. ஹல்லேலூயா. அங்க தேவன் நோவா தெரிந்து கொண்டார். நோவா வந்த உடனே உலகத்தை அழிச்சுட்டு நோவா உள்ள கொண்டு போல. ஹல்லேலூயா. தேவன் வேலை வரும்போது அங்க ஒரு செய்தி வருது. ஹல்லேலூயா. அந்த வேலை வரும்போது அவங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் வருது. ஹல்லேலூயா. அந்த எச்சரிப்பின் சத்தம் அவங்களுக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியாத நிமித்தமாக தான் என்ன பண்றாரு? தேவன் நோவை உள்ள அனுப்பி கதவை மூடுறாரு. ஹல்லேலூயா. இது சொல்றாரு, இது கதவை மூடுகிற நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலம் கதவை மூடுகிறதா இதை சொன்னார் இல்லையா? கிருபையின் கதவை தான் ஆடிட்டு இருக்கான், ஊசல் ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வந்து நேரத்தில் இந்த வேலையில இது நம்முடைய வேலையா இருக்கிறது. இது மனவாண்டியின் ஒரு வேலையா இருக்கிறது. இப்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய இரக்கத்தை இந்நாளுக்குரிய மக்கள் விளையாட்டா எடுத்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. தேவன் தந்த இரக்கம், அவர் தந்த தயவை இன்னைக்கு மக்கள் கபடமான விளையாட்டு ஒரு கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. மிகப்பெரிய ஒரு பாதையில நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய எல்லாவற்றுக்கும் ஒரு வேலை இருக்கும் போது இது உலகத்தின் முடிவின் நேரமா இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் உலகத்தை
நியாயம் இருக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. நோவா எப்படி கொண்டு எச்சரிப்பின் செய்தி அனுப்பி அவங்களை எச்சரிப்பு கொடுத்து அதை கேட்காம போனார்களோ, கடைசி நாளிலும் தேவன் ஒரு தூதரை கொண்டு எல்லாருக்கும் எச்சரிப்பின் செய்தி கொடுத்தார். இது சொல்றாரு, தேவன் ஒரு தூதரை அனுப்புவது நோக்கம் என்னன்னா, அந்த மக்கள் அழிச்சு போடணும், அவங்கள நரகத்தலைவனோட நோக்கம் கிடையாது. அல்லேலூயா. தேவன் அவங்க நேசித்து நிமித்தமாக ஒரு தூதன் அனுப்புறார். அல்லேலூயா. அந்த மக்களை நேசித்து நிமித்தமாகவே. ஏன்னா வசனம் சொல்றது, ஒருவரும் கெட்டு போவது சித்தம் இல்லை. அல்லேலூயா. அவர் பாவத்தோட எல்லாம் கழிச்சு போட்டுடலாம். நம்ம கூட அநேக ஒரு தவறு செய்யறோம், தேவன் அடிச்சு அப்ப அடிச்சு போட்டுடலாம். அல்லேலூயா. அவருடைய இறக்க நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. அதே போல தூதன் தேவன் ஒவ்வொரு காலங்கள் அனுப்பும் போதும் முதலாவது இறக்கத்தை தான் அனுப்புறாரு. அவங்க எப்படியாவது அந்த வெளில கொண்டு வரணும். அல்லேலூயா. மக்கள் எப்படியாவது உள்ள கப்பலுக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு எப்படியாவது மக்கள் ராம்சல்ல கொண்டு போயிடணும் அப்படின்னு திரும்பி அநேக பாடல்கள் பண்றாரு. இல்லையா? ஸ்தாபனங்கள் எவ்வளவு எடுத்து உரைக்கிறார். ஆனா வார்த்தை என்ன பண்றாங்க? ரத்தத்தை அவங்க கேலி பண்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மனவாட்டியில நாம் ஒரு ரத்தத்தோட மதிப்பு தெரியாம நாம் இருக்கிறோம். இது நமக்கான நேரமா இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு வேலையின் நேரமாய் கொடுக்கப்பட்டது போல இது நமக்கான நேரமா இருக்கிறது. நாம் பயபக்தியா இருக்கிற ஒரு காலமா இருக்கிறது. அல்லேலூயா. முற்றிலுமாய் சுவாசத்துக்குரிய காரியங்கள் மாத்திரமே கேட்கிற நேரமா இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஒரு 10 நிமிஷம் கூட கொடுத்தா கூட வேற சத்து நம்ம காதல் என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டோம். அதை நம்ம தவறான வழியில் நடத்துறோம். சூழ்நிலை பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையிலே நாம் எந்த மணி வேலையில் இருக்கிறது காண்பிக்கும். அல்லேலூயா. அதுதான் தெரிய சொல்லிட்டு போனார், நம்ம எந்த மணி வேலையில் நம்ம இருக்கிறோம் என்பதை உன் நியூஸ் பேப்பரே உனக்கு காண்பிக்கும், சினிமா காண்பிக்கும், போன் காண்பிக்க நீ எந்த மணி வேலை ஜீவிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. முழு மனிதனுடைய சிந்தைய நீ உலகத்தின் ஆவி மேற்கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவின் ஆவிதான் நம்மளை பலப்படுத்துகிறது. அந்த ஆவி மாத்திரம் இல்லைன்னா நாம என்ன பண்ண உலகத்தர போல விழுந்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா. அப்போ நமக்கான வேலையிலே எப்படியாய் அந்த எபிரேய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு என்ன நடந்தாலும் நாம் தேவனுக்காக சாட்சியா நிற்போம் என்று சொன்னது போல வார்த்தையின்படி நாமளும் தேவனுடைய வார்த்தை சாட்சியா நிற்க வேண்டிய வேலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வேதனை அநேக பேர் நம்ம பார்க்கலாம். துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவங்க வேலையில தேவன் கிரியை செய்யக்கூடிய அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம சாமுவேல் தானியேல் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா இருந்தா கூட அந்த சிங்கத்தின் கர்ப்பில சிங்கத்துக்கிட்ட போகும்போது அல்லேலூயா அவன் தேவனுடைய வார்த்தை முற்றிலுமா பற்றி கொண்டான். அவனுக்காக உண்டாக்கப்பட்ட வேலையில அவன் பின்னோக்கி பார்க்கல. அல்லேலூயா. அவன் மேல் நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. தேவன் கிரியை செய்வதற்கு தானியேல் விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. இது சொல்றார், தேவனே அங்க வந்து நின்னார். அல்லேலூயா. சாமுவேலுக்கு முன்பாக தேவனே வந்து நின்னார். தன் பிள்ளைகளுக்கு கொடுனா தேவனே வந்து நின்றார். அல்லேலூயா. இது சொல்றாரு, செய்தில கேட்டு பரிசுத்த ஆவி பெற்ற மக்கள் எப்போதுமே தேவதூதர் இருந்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சொல்றாரு, தேவனுடைய தூதர் இருக்கும்போது தேவனும் அவங்க கூடயே இருப்பாங்க. அல்லேலூயா. நான் அப்படி சொன்னேன், தேவன் எங்க யார் கூடலாம் இருக்காரோ அவங்களோட தேவ தூதர்களும் இருப்பாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு அங்கலமும் நம்மளை பார்த்து கொண்டு தேவனுடைய தூதர்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. நம்ம பாதுகாப்பு அநேக காரியங்களுக்கு நம்ம அப்படியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது சொல்றாரு, மறுபடியும் பிறவாத ஒரு மனிதனால் தேவனுக்காக சாட்சியா நிற்கவே முடியாது. அல்லேலூயா. மறுபடியும் பிறவாத ஒரு மனிதனால் தேவனுக்கு சாட்சியா நிற்கவே முடியாது. எந்த சூழ்நிலை எந்த காலத்தில் நின்னாங்கன்னா அவன் கிறிஸ்துக்குள்ளாய் பிறந்திருக்கும். அல்லேலூயா. அவன் பரிசுத்தாவில பிறந்திருக்கும் போது தான் அவன் என்ன பண்ண எல்லா சூழ்நிலையிலும் தேவன் வழிநடத்துவான். அல்லேலூயா. நம்மளை வழிநடத்துறது கிறிஸ்துவின் ஆவிதான். அதான் சொல்றாரு. அதான் போல அருமையா சொன்னார். அருமையா ஒரு ரசம் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் கிறிஸ்துவ சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுள். இல்லையா? அது கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ள இருக்கும் போது நீ என்ன பண்ணுவ? உனக்கான எந்த வேலையா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் நீ நிற்ப. இல்லையா? வார்த்தை என்ன இயேசு கிறிஸ்து எப்படியாக இயேசு கிறிஸ்து பிசாசுனா சோதிக்கப்படுற. இல்லையா? சோதிக்கப்படும் போது அவன் நினைச்சிருந்த ஒரு செகண்ட் அவன் அழிச்சிருக்க முடியும், அவன் தூள் கூட அழிக்க முடியும். இல்லையா? வார்த்தையர்த்தன் பிரசங்கித்தார். இல்லையா? இதா இதை காண்பித்தாரோ அதையே முற்றிலும் என்ன பண்ணாரு? ஆயுதமா எடுத்து பயன்படுத்தினார். இல்லையா? பவுல் சொன்னாரு, தேவனுடைய சர்வாயுதம். அல்லேலூயா.
தேவனுடைய சர்வாயுதத்தை நிரப்புங்க, தரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்றது இல்லையா, அது எல்லா பொல்லாத ஆவிகள் இருந்தோம், உலக அசுத்தங்கள் இருந்தோம் உன்னால் மேற்கொள்ள முடியாது. மறுபடியும் பிறக்காத மனிதனால இந்த உலகத்தை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரணம் விழுந்து போயிடுவான். ஒரு சின்ன பண்ண ஏன் அவன் என்ன பண்ண பரிபூர்ணமான பரிசுத்தாவினால் அவன் என்ன பண்ணல, நிரப்பப்படல. ஒரு கதை கூட எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கும், அருமையான கதை. தீர்க்க சொல்ற கதை நான் படிச்சிருக்கேன். சில பேர் எல்லாருக்கும் தெரியும், சில பேருக்கு சொல்றேன். ஒரு கப்பல் எப்பவுமே ஒரு தேசத்துல போயிட்டே இருக்கும், அநேக தீவுகள் இருக்கும் இல்லைங்களா. அநேக தீவுகள் அந்த கப்பல் இருக்கும்போது ஒரு தீவுகிட்ட போகும்போது மட்டும் என்ன பண்றாங்களா, தீவுகிட்ட போகும்போது என்ன பண்றாங்க, மக்கள்லாம் வந்து அந்த கப்பலை வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க, குடிச்சிட்டு போயிடுறாங்க. இது அநேக அப்ப என்னன்னு பார்த்தாங்கன்னா, அந்த தீவுகிட்ட கப்பல் போகும்போதுலாம் அந்த தேசத்துல இருக்கிற பெண்கள் நடனம் ஆடி தன் அழகை வெளிப்படுத்தி என்ன பண்றாங்க, கப்பல் ஓட்டுங்கிற மயக்கி அவங்ககிட்ட இருக்கிற பொருள்லாம் காமிச்சு என்ன பண்றாங்க, வசியம் இருக்கிற மக்களை இழுத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, கொள்ளையடிச்சிடறாங்க, அடிச்சு போட்டுறாங்க. இப்படியா போயிட்டு இருக்கும் போது ஒரு கப்பல் அந்த வழியே போகுது. அப்ப அந்த மாணவி சொல்றாரா, எனது போகும்போது என்ன பண்ணுங்க, கட்டி போட்டுருங்க, என் கண்ணை, என் காதை, என் கையை எல்லாம் கட்டி போட்டுருங்க. கேப்டன் சொல்றாரு, ஏன்னா அந்த தீவை கடந்து போகும்போது நான் எதையும் பார்க்க வேண்டாம், பார்த்தா தானே பிரச்சனைங்க, பார்த்தா தான் அந்த தேசத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஏதோ பட்டினா மைக்கி கூப்பிட்டுறாங்க சொல்லிட்டு கட்டி போட்டு போயிடுறாரு. திரும்ப போயிட்டு வரும்போது ஷார்ட்டா முடிஞ்ச வரும்போது அவர் எதுவுமே இதில் கட்டிக்கலையும். அல்லேலூயா. கயிறு கட்டல, கண்ணு மூடிக்கல, கண்ணாடிலாம் மூடல, கதவு எதுவுமே பண்ணலையாம். சாதாரணமா என்ன பண்றான், அந்த தீவிர இருக்கிற பெண்கள் என்னென்னமோ பண்றாங்க, அவங்க ஏதோ வசதி வைக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அந்த கப்பல் சாதாரணமாக கடந்து போயிடுச்சான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருமையா சொல்ற தீர்க்கதரிசி, அவன் போகும்போது அவன் உலகத்தால் கட்டப்பட்டிருந்தான், அவன் வரும்போது கிறிஸ்துவால் கட்டப்பட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவன் அங்க போய் ரட்சிக்கப்பட்டிருக்கான். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. இப்போ அவன் எதுவுமே கட்ட தேவையில்லை. அல்லேலூயா. அவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவான், தாண்டி போவான். அல்லேலூயா. போகும்போது அவன் மாத்திரம் தான் போனான், வரும்போது கிறிஸ்து அவனுக்குள்ளாக வந்தான். அல்லேலூயா. அவன் மறுபடியும் பிறந்தான். அல்லேலூயா. அவன் முன்பாக எவ்வளவோ அசுத்தங்கள். இன்னைக்கு இது உலக வாழ்க்கையில சொல்றாரு, இது வாழவே தகுதியற்ற ஒரு பூமியா மாறிடுச்சுன்னு சொல்றாரு. இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான பஞ்சகமான காலத்துல நம்ம மனவாட்டி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா. கால் வைக்கிற இடம் ஒரு பாவமா இருக்குது, பார்க்கிற இடமெல்லாம் பாவமா இருக்கு. பாவம் இல்லாத இடமே கிடையாது, எல்லாத்துலயும் பாவம், எதுலயும் அப்ப பாவம், எல்லாத்துலயும் நிறைவு இருக்குது. நம்ம இங்க பார்க்க அநேக பாவங்களை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி வாழணும், இது நமக்கான வேலை. அல்லேலூயா. இது நமக்கான சொல்றது நமக்கான வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. இது பிசாசை ஜெயம் கொள்கிற நேரமா இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு செய்தி தான் கேட்டேன், பிசாசு அவன் தலை நசுக்கப்பட்ட போது அவனுக்கு வல்லமை தலையில கிடையாது. அல்லேலூயா. அவனுக்கு வல்லமை வாழதான் இருக்கு. ஏன்னா கிறிஸ்து என்ன பண்றாரு, சிலுவையில அவன் தலையை நசுக்கிட்டார். அல்லேலூயா. அப்போ வல்லமை தலையில கிடையாது, வாழதான் இருக்கு. நீங்க அவனை பார்த்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுதோ அதை விபிரே பிள்ளைகள் என்ன பண்ணான்னு வாட்ச் பண்ணு. அல்லேலூயா. தேவன் கீழே இறங்கி வரத்தக்கதாக ஒரு பரிபூர்ணமான விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எழுந்து வர அவ்வளவா வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் பூமி பருது, ஒரு பக்கம் மின்னல் இடிக்குது, ஒரு பக்கம் காத்து பயங்கரமா அடிக்குது. தேவன் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த மகத்தான ஆசாரியன் அந்த பிள்ளைக்காக அவன் நிற்கிறத பார்த்தார். அல்லேலூயா. நாம் இந்த செய்திக்காக நிற்பதை தேவன் பார்க்கணும். அல்லேலூயா. அவன் செய்தியை யார் நம்ம தான் கொண்டு போகணும். அல்லேலூயா. திருகேச செய்தி நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த குமாரோட செய்தி, நாளுக்குரிய செய்தி இன்னைக்கு யாரா இருக்கிறோம், நாம தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கான நேரத்துல வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்ட போது நாம் நம்முடைய வேலையில நிற்கணும். அல்லேலூயா. இந்த சாக்கு போக்கு சொல்றவா ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிற்கும். அல்லேலூயா. சொல்றாரு, அவர்கள் தேவனுக்காக நின்றார்கள், தேவன் அவர்களுக்காக நின்றார். அல்லேலூயா. அவர் தேவனுக்காக நின்றார். நாமும் தேவனுக்காக செய்திக்காக நிற்கும் போது தேவன் நமக்காக 100% நிற்பார். அல்லேலூயா. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவங்க சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அற்று போயிடுச்சு, எல்லாமே முடிவே இல்லை. அவங்க உறுதியா இருந்தாங்க.
அவர் கொன்று போட்டாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். நாங்கள் வழி நாங்கள் பார்த்துருக்கோம். அது உறுதியாக இருந்தாங்க. ஒரு சிறு அவிசுவாசம் கூட இல்லை. சொல்ற சிறு அவிசுவாசம் கூட அவங்களுக்குள்ள இல்லையா? இல்லையா? பரிபூர்ணமான. ஏன்னா தேவனை அந்த அளவு ருசி பார்த்தாங்க. இல்லையா? தேவன் அவங்களுக்காக அடிக்கப்படல, அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மறிக்கல. அப்படிப்பட்டவருக்கே தேவன் அப்படியே இருக்கும்போது இல்லையா நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இல்லையா? முழு சரீரத்தை ஜீவனும் நமக்காக கொடுத்த நாம் எப்படியா ஜீவிக்க வேண்டும்? இல்லையா? பரிபூர்ணமான நமக்குள்ள வந்திருக்கிறார். அவங்களுக்குள்ள கிடையாது. நம்ம கூட தேவன் மனவாட்டி கொண்டு என்ன கிடையாது, ஒரு பரிபூர்ணமா இருக்கிறார். இல்லையா? தேவனுக்காக மக்கள் நிற்கும் போது நமக்காக தேவன் இருக்கிறார். இல்லையா? நம்ம சங்கீதம் கூட வசனம் வாசிக்கிறோம். சங்கீத வசனம் 34:7. கர்த்தருடைய தூதர் எப்போதுமே வார்த்தைக்கு பயப்படுகிற, அல்லேலூயா, வார்த்தையை சார்ந்திருக்கிற ஒரு பிள்ளைக்கு எப்போதும் என்ன பண்றாரு, பாளையம் நினைக்க அவங்களை பாதுகாக்கிறார். எந்த சூழ்நிலையுமே. அல்லேலூயா. அவர்களுக்காக அக்கினியில தேவன் இறங்கினார். அல்லேலூயா. தேவன் அவங்க எங்க நின்னாங்களோ அங்க இறங்குவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ திரு சொல்றாரு, கதவை அடிக்கும் நேரத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் பாவத்தின் உச்சத்திலே நாம் நின்று கொண்டு, பாவத்தின் உச்சத்திலே பூமி நின்று கொண்டிருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். திரு சொல்றாரு, பெண்கள் ஒரு காற்று அருமை சொல்றாரு, ஆதியிலே எப்படியா, ஏன் கடைசி காலம் சொல்றது சொல்றாரு, இது பெண்களின் காலமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆதியிலே எப்படி ஒரு ஆதியிலே வீழ்ச்சி ஒரு பெண்ணின் மூலமாக உண்டானது என்று உங்களுக்கு தெரியும். வீழ்ச்சி பாத்தீங்கன்னா கோர்ஸ் படிக்க பாருங்க. ஆதியிலே வீழ்ச்சி பெண்ணின் மூலமாக உண்டானது என்று உங்களுக்கு தெரியுமா? வீழ்ச்சி வீழ்ச்சி முடியும் அவ்வாறே இருக்கும். உலகத்தின் முடிவிலே அவ்வாறு இருக்கும். பெண்கள் ஆதிக்கத்தில் வந்த போது ஆண்கள் மேல் அதிகாரம் செலுத்துதல். அல்லேலூயா. பெண்கள் ஆதிக்கம் ஆண்கள் மேல் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. இது சொல்றாரு, எப்போது ஆண்களுடைய பெண்கள் உடத்தினாங்களோ அப்பவே அவங்க அதிகாரத்துக்கு மேல வந்துட்டாங்க. அல்லேலூயா. எப்போது அவங்க முடிய வெட்ட ஆரம்பிச்சாங்களோ, எப்போ அவங்க வர்ணம் பூச ஆரம்பிச்சாங்களோ, எப்பவே பாத்தீங்கன்னா அவங்க தேவனுடைய வார்த்தை மீன் நடத்தாங்களோ அப்பவே அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. சொல்றாரு, எப்போதுமே ஸ்திரீகளை கவனித்துக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. சொல்றாரு, எப்போது சபையை கவனித்துக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. அது என்னவா செய்துன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மை என்பது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வேலை வரும்போது சொல்றாரு, அந்த பெரும்பாலுடைய ஸ்திரீ, அல்லேலூயா, அவள் மிகவும் பலவீனமா இருந்தால், அது ஒரு வேற ஒரு ஆங்கில சகோதரர் பேசுறாரு. இங்க கூட இந்த செய்தியில அவங்களோட வேற ஒரு ஆங்கில பேசுறாரு. அவர் மிகவும் பலவீனமா இருந்தால் அவளை இயேசு கிறிஸ்துக்கு போகும்போது எல்லாம் வளர்க்குறாங்க. ஏன்னா அவர் தீட்டு உள்ளவளா இருக்கிறா. அவர் என்ன பண்றாங்க, ஏய் வெளில போ, உன்னை யாரும் இங்க சேர்க்க மாட்டாங்க, சபையில சேர்க்க மாட்டாங்க, திருத்தி விடுறாங்க. அல்லேலூயா. அவர் நினைத்தாதான் இது எனக்கான ஒரு நேரம். அல்லேலூயா. இந்த நேரத்தை நான் மிஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, நான் ரட்சிப்பை இழந்துருவேன், நான் சுகத்தை இழந்துருவேன், இது எனக்கான ஒரு நேரம் என்பதை அவ கரெக்டா பிடிச்சிருந்தான். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன தள்ளி விட்டானோ நான் வார்த்தையை பிடிச்சிடுறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையாக தேவனை என்ன பண்றேன், நான் பிடிச்சிக்கிறேன். அது போது எனக்கு நான் சுகத்தை பெற்றுக்கொண்டு சொல்லி எவ்வளவு போராட்டங்கள் தடைகள் இருந்தாலும் அந்த பெரும்பாலோட ஸ்திரீ தனக்கான வேலையிலே அவள் வார்த்தையை பிடித்தாள். அல்லேலூயா. அந்த பலவீனங்கள் அப்பவே என்ன பண்ணுச்சு, அந்த பரிபூர்ணமான விசுவாசம். அல்லேலூயா. வார்த்தை கிரியை செய்ய விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. தேவனை பார்க்கல, உபவாசம் இருக்கல, 40 நாள் பாஸ்டிங் இல்ல, ஆனா தனக்கான வேலையில அவள் தேவனை சரியாய் படுத்திக் கொண்டாள். அல்லேலூயா. தனக்கான நேரத்திலே என்ன பண்ணா, கரெக்டா தேவனை பிடிக்கும் போது ஒரு மகத்தான ஒரு ஆசுவத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சரியாக பெற்றுக்கொண்டார். சரியான ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். அது விபச்சார ஸ்திரீ கூட அதே போலதான். அல்லேலூயா. தனக்கு உண்டான நேரத்தை அவள் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த விபச்சார ஸ்திரீ
அந்த ஆசாரியர் வீட்டில் இயேசு கிறிஸ்து உள்ள போகும்போது உள்ள அலோவ் பண்ணவே இல்லையா அவளை. இல்லையா? ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் வெளியே நின்று கட்டுறான். ஏன்னா விபச்சார ஸ்திரீ, எல்லாருக்கும் தெரியும். அவ வெளில வரும்போதே எல்லாம் பேசிக்கிறாங்க, அவ யாரும் தெரியுமாடா, அவ யாரும் தெரியுமா, அவ எங்க போறா தெரியும், அப்படிதான் பேசிக்கிறான். காதல் விழுது. ஆனா அந்த ஸ்திரீ என்ன பண்ணல, அதெல்லாம் பொருட்படுத்திக்கவே இல்லை. இல்லையா? இன்னைக்கு அநேக பெண்கள் அப்படிதான். அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, என்ன இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க. இதெல்லாம் மனவாட்டியை நாம் காதில் கேட்க கூடாது. அல்லேலூயா. பாருங்க, பெண்கள் குறித்து பைபிள்ல எப்படியா தேவனுக்காக சாட்சியா நின்னாங்க பாருங்க. அல்லேலூயா. அவ்வளோ பாடுகள் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகள் பெண்கள் நின்னாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா. அல்லேலூயா. அவ வேசியன்னு கவலைப்படல. அல்லேலூயா. அவளுக்கான வேலையில அந்த நேரத்துல அவ தேவனை தொட்டான். அல்லேலூயா. தேவனை பிடித்து கொண்டான். அல்லேலூயா. எல்லாரும் பேசுனாங்க, உள்ள போறது எப்படி உள்ள போலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு வசனம் ஞாபகம் வருதான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொன்ன பிரசங்கத்தை அவ காதுல கேட்கிறாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை சொன்னவனே உள்ள யாருமே கேட்கல, குடுகுடுன்னு ஓடி தேவனுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டான். அல்லேலூயா. மகத்தான ரட்சிப்பை அவள் பெற்றுக்கொண்டான். தனக்கான வேலை, அந்த வேலை வந்த உடனே அது சரியா பிடித்துக் கொண்டான். அல்லேலூயா. அது அந்த குஷ்டரோகிக்கான வேலை தான். வீட்டுக்கு அழைத்தவனுடைய வேலை வந்தது, அவன் நிராகரிச்சாங்க. அல்லேலூயா. அவன் தேவனுடைய சுகத்தை கேட்டா சுகத்தை கொடுத்திருப்பாரு, தேவனுடைய ரட்சிப்பை கேட்டா அவன் ரட்சிப்பு கொடுத்திருப்பாரு, மன்னிப்பு கொடுத்திருப்பாரு. ஆனா அவனுக்கான வேலையில அவன் இழந்து போனான். அல்லேலூயா. ஆனா ஒரு படிப்பறிவில்லாத ஒரு விபச்சார ஸ்திரீ, உலகத்தின் பாவத்திலே விபச்சாரம் இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அவள் பாவம் மன்னிக்கப்பட்டவளை போனாள். அல்லேலூயா. ஏன்னா அந்த வேலையில அவள் தேவனை தொட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனை தொடக்கூடியவர்கள் தான் அதிகமாக நமக்கு தேவையா இருக்கு. அல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனைக்காக சபைக்கு வராமல் இருக்குது, சின்ன சின்ன காரியங்களுக்காக உழைத்து பங்கு பெறாமல் இருக்கலாம். இதெல்லாம் தேவனுடைய ஆவியில் வழிநடத்து போற காரியமே கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் சாதாரணமாக காணப்படுற கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. இதெல்லாம் சாதாரணமாக காணப்படும். இது பவுல் சொல்றாரு, அவ்வளவு அருமையா சொல்றாரு. பார்த்தீங்களா, எது தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? இன்னைக்கு ஒரு சிறு பிரச்சனை போதும் ஒருத்தர் சபைக்கு வராமல் போகுது. அல்லேலூயா. சபை காலங்கள்லாம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் நீங்க அழுவி சபை கால புத்தகம், ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபை தேவனுக்காக நின்று எவ்வளவு பாடுபட்டாங்க. கஷ்டத்திலும் வேதனையிலும் பாடுகள் எவ்வளவு தொல்லைகள் அவங்க அகப்படுறாங்க. ஆனா தேவனுக்காக சாட்சியா என்ன பண்ணாங்க? நின்னாங்க. அல்லேலூயா. அவர்களை போல நின்னவர்கள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. எது பிரிக்க முடியும்? சாதாரணமா இது பண்ணுது, பிசாசு கூட்டு போயிடும். பலவீனமானவர்கள், தேவன் ஒருபோதும் பலவீனமானவர்களை பயன்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. பலவீனமான தேவன் பயன்படுத்தவே முடியாது. முதுகெலும்பு இல்லாத கிறிஸ்துவர்கள் எனக்கு அதிகம் சொல்றாரு. அல்லேலூயா. கிறிஸ்துவ விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டு முதுகெலும்பு இல்லாத விசுவாசிகளா இருக்கிறார்கள். பிசாசு பயன்படுத்துவதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அவங்கெல்லாம். அல்லேலூயா. பிசாசு அதுதான் பார்க்குறான், எங்க கொஞ்சம் பலவீனமா இருக்கு. இப்போதான் எனக்கு அனுபவம் சொன்னாங்க, பலவீனமானதுதான் பிசாசு என்ன பண்றான்? பயன்படுத்துறான். எப்போதுமே பலவீனமானதை அவன் பயன்படுத்துறான். தேவன் பலவீனமான பயன்படுத்து. பலவீனமான சொல்றது ஒரு ஆவிக்குறி வாழ்க்கையில பலவீனங்கள். அல்லேலூயா. உன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கிற அவனுக்கு ஈஸியா பிடிச்சிடறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம் முடிவின் காலத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. திரு சொல்றாரு, நாம தான் தூங்கி கொண்டிருக்கிறோம், ஆனா உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு பிசாசு ஒரு நாள் கூட தூங்குறதே கிடையாது. இல்லையா? நாம தான் என்ன பண்றோம்? எல்லா நாளும் தூங்கிட்டே இருக்கிறோம். அவன் என்ன பண்றான்? இப்படிடா உன்னை விளைக்கலான்னு தூங்காமலே மூச்சுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம தூங்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேல் மேல் நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும்? போகணும். தேவனுடைய நம் காரியத்தில் நாம் நிற்கும் போது எது தடையா இருந்தாலும் அதை ஒதுக்கி வைக்கணும். அல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காட். அல்லேலூயா. வேதனம் பார்க்கும்போது எல்லாமே தேவனுக்கு முதலீடு கொடுத்தவங்கலாம் தேவன் வல்லமையா பயன்படுத்துறாரு அவங்கள. அல்லேலூயா. இதுக்கு கூட நம்ம இந்த வேலை வந்தது செய்யல கூட அவங்க வேலையிலே அவங்க எப்படி தேவனை பிடிச்சி கொண்டார் காரணத்தை பேசுறாரு. டாக்டர்கள் என்ன வேணா சொல்லட்டும், எவ்வளோ திரு சொல்றாரு. முக்கியமான 3 பிசாசு அதிபயங்கரமான வியாதின்னு சொன்னா கேன்சர், இல்லையா, இருதய கோளாறு, அப்புறம் நுரையீரல் சம்பந்தமான அந்த வியாதி சொல்றாரு. இது 3 பிசாசு ரொம்ப மக்கள் என்ன பண்றாங்க? பயன்படுத்தி மக்கள் போட்டு அழிச்சிட்டு வந்தது. இன்னைக்கு உலகம் வியாதிகள் அதிகமாக 3 தான். இருதய சம்பந்தப்பட்ட வியாதி,
கேன்சர், டிபி, தான் நுரையீரல் சம்பந்தமான ஒரு காரியம், டிபி. இது மூன்றை கொண்டு பிசாசின் முழு மக்களையும் ஒரு பயத்தில் என்ன பண்ண கொண்டு போய் அழைத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. தீர்க்க சிம்பிளாக சொல்றாரு, வார்த்தை என்ன சொல்லுவதோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போறாரு. அல்லேலூயா. நீ டாக்டரை நீ பார்க்கவே பார்க்காத, வார்த்தை என்ன சொல்லுது அதை விசுவாசிச்சு போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. அந்த சமயத்தை பெரும்பாலும் சொல்லி பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அப்படியே விசுவாசத்தோட போயிட்டு அவ்வளவுதான். ஒருபோதும் என்ன பண்ணல அவிசுவாசிகள். இதெல்லாம் நம்மளுக்கு ரோல் மாடல். எவ்வளவு பலவீனமா எதுவா இருக்கட்டும், வார்த்தை என்ன சொல்லு. நீ வார்த்தையை விசுவாசிக்கும் போது அவர் சுத்திய சொல்றாரு, அப்போது பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிப்பான். பயங்கரமா விசுவாசிக்கிறான்டா, இவன் அப்படியே விட்டுறது கிடையாது, இன்னும் என்ன பண்ணலாம்னு யோசிப்பான். பாருங்க எவ்வளவு சோதனைகள் பாருங்க நம்மளுக்கு. வார்த்தை விசுவாசிட்டு கிரியை செய்ய இல்ல 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 சொல்றாரு, தேவனுக்கு இப்பெல்லாம் கிரியை செய்யறாரோ அவனும் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். இல்லையா? அப்போ சும்மாவே கிடையாது, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு நம்மளை செய்தியை விடாம, நம்மளை ஆராதிக்க விடாம, எல்லா விதத்திலும் என்ன பண்றான், தொல்லை கொடுத்து தான் வரான். அல்லேலூயா. ஆனா தேவனோட ஆவி எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். அல்லேலூயா. கிறிஸ்துவன் எது நம்மளை பிரதிபலிக்குது. அல்லேலூயா. தேவனோட ஆவி பார்த்தீங்கன்னா சொல்றாரு, எப்போதுமே தேவன் மனிதனை மாத்திரம் தான் பூமியில் எடுக்கிறார், அவரோட ஆவி எடுப்பதே இல்லையா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு, முன்மாதிரி சொல்றாரு, தேவன் எலியாவை தான் எடுத்தார் தவிர எலியாவின் ஆவி எடுக்கவே இல்லை. அல்லேலூயா. எலியாவின் ஆவி எலிசாக்குள்ள போகுது, திரும்பவும் அந்த ஆவி யோவான் ஸ்நானக்குள்ள போகுது, திரும்பவும் தேவன் திருக்குதர்சியை பயன்படுத்துறாரு, திருப்பதிமா என்ன பண்ணுது, அந்த ஆவி போகுது. அல்லேலூயா. அப்ப தேவன் மனிதன் தான் எடுத்து என்ன பண்றாரு, எடுக்கிறார் தவிர அவர் ஆவியை கொண்டு போறாரு. அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள் தேவன் நம்மளோடு கூட இருந்தார். ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் என்னது, அவர் தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. அந்த சத்திய ஆவியார் என்ன பண்ணுது, அந்த அப்போஸ்தலரை வழிநடத்துற அதே ஆவிதான் இன்னைக்கு மனவாட்டியை வழிநடத்தி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. தேவன் சொன்னாரு, உலகத்துக்கு முடிவு பண்ணி என்ன பண்ற, உங்க கூட இருக்கு. அல்லேலூயா. அந்த ஆவி இன்னுமா நம்மளை பலப்படுத்திட்டு வருது. அல்லேலூயா. அது நம்மளை விட்டு போகவே இல்லை. அது அப்போஸ்தலர்களை வல்லமையா பயன்படுத்தி அவங்களை நடத்தி வந்தது. பெண்ணாம்குள்ள இருந்து கடைசி நாள் திருக்கசுக்குள்ள வழிநடத்துது. திருக்கசு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள அந்த ஆவி நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அருமையான சண்டே சொன்னாரு, நம்ம ரட்சிப்புக்காக நம்ம என்ன பண்ணல, எந்த ஒரு பயிற்சியுமே பண்ணல. அல்லேலூயா. எல்லாமே அவர் தான் பண்ணார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிதான் முற்றிலுமா நம்ம நடத்துது. அல்லேலூயா. நம்ம எதுவுமே பண்றதே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நம்மளால எதுவும் முடியாதுதான் தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சில சொல்றாரு, பவுல் அருமையா சொல்வாரு, கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனே கிறிஸ்துவன். அல்லேலூயா. சாபத்திற்கு நமக்கு தெரியாது, சபைக்கு போறதான் கிறிஸ்துவன் நினைச்சு கொண்டு இருந்தோம். ஆனா கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனே கிறிஸ்துவன். கிறிஸ்துவின் ஆவி உனக்கு எப்படி வரும்னா, நீ மறுபடியும் பிறந்தா மட்டும் தான் வரும். அல்லேலூயா. மறுபடியும் பிறகுன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கும் சகோதரர்களே. அல்லேலூயா. சோ வேதத்திலே அநேகருக்கான வேலை வரும்போது அந்த வேலையிலே தாங்கள் யார் என்பதை நிரூபித்து காண்பித்தார்கள். அல்லேலூயா. தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார்கள். இது நமக்கான ஒரு வேலையா இருக்கிறது. ஒவ்வொருக்கும் அவங்களுக்கு ஒரு வேலை வரும். அல்லேலூயா. சொன்னார் இல்லையா, நீங்க மாத்திரமே ஒரு நாள் தனியா நிற்க வேண்டிய ஒரு வேலை வரும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை கணவன் இல்லையா, மனைவி இல்லையா, யாருமே இல்லையா, சகோதரன் இல்லையா, அப்ப நீங்க எதுக்காக நிக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வேலை வரும்போது என்ன பண்ண, இஸ்ரவேல் ஜனங்க எங்க தோத்து போனாங்கன்னா அவங்களுக்கான வேலையில அவங்க என்ன பண்ணல, நிக்கல. அல்லேலூயா. நிக்காதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, விழுந்து போனாங்க. எல்லா வனாந்திரத்துல என்ன பண்ணாங்க, செத்து போனாங்க. அல்லேலூயா. இது நம்மளுக்கு பெரிய ஒரு முன் உதாரணம் சபைக்கு. அல்லேலூயா. சபைக்கு அதுதான், சபை எங்க நிற்கிறது, சபை அதன் வேலையில நின்று கொண்டு இருக்கிறதா, பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறதா. அல்லேலூயா. நம்மளுடைய எல்லாமே நம்ம எதை வச்சு பார்க்கணும், வார்த்தை வச்சு தான் பார்க்கணும். அல்லேலூயா. செய்தியோட நம்மளை நாம் பார்க்கும்போது நாம் எங்க நிற்கிறோம், நம்ம வார்த்தைக்கு அதை நிற்கிறோமா, முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியை பெற்றுமா எதிர்பார்க்கணும். செய்தி அநேக நாள் செய்தி படிக்கும் போதெல்லாம் இப்பெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம இன்னும் பரிசுத்த ஆவியை பெறலையான்ற ஒரு எண்ணத்துக்குலாம் நம்ம வந்திருக்கோம். இவ்வளோ இருக்கு, இதுதான் காரியமா, இதுதான் வார்த்தையா அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம போயிட்டு கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. ஒவ்வொரு சகோதரிக்கும் இன்னைக்கு நாம் தான் செய்தியோட பிரதிபலிப்பா இருக்கிறோம், செய்தியோட தன்மையா இருக்கிறோம், சுபாவமா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நிற்க வேண்டும். எது இல்லையோ இருக்குதோ, யார் நிற்கிறாங்க இல்லையோ நாம் நிற்கிறோம்.
நமக்கான வேலையில நாம் நிற்கும் போது தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. எபிரேய பிள்ளைகளுக்கு தேவன் இறங்கி வந்தார். பெரும்பாலும் அந்த ஸ்திரீக்கு தேவன் இறங்கி வந்தார். விபச்சார ஸ்திரீக்கு தேவன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தேவன் அந்த வாட்டிகள் நமக்கு இறங்கி வந்தார். எப்படி கூட நமக்காக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் தேவன் முழு உலகத்தை எல்லாருக்கும் மறிச்சாரு. ஹல்லேலூயா. இதை சொல்றாரு, தேவன் நமக்காக மாத்திரை மறித்தார். ஹல்லேலூயா. தேவனால் முன்குறிக்கப்பட்ட வித்துக்களுக்காக மாத்திரை அவர் மறித்தார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காகவே மறைந்தார். அந்த லிஸ்ட்ல நாம் இருக்கிற பேசலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. God bless you. செய்தி கொடுக்கலாமா? செய்தி அப்படின்னா டைம் வருது, நேரம் வந்து சரி அந்த வார்த்தை ஐயா சொல்லுவார்னு பார்த்தேன். என் வேலை வந்தது. ஆமாம், வேலை வந்தது அப்படின்றது. ஆனால் இங்கிலீஷில் வந்து த ஹவர் இஸ் கம், நேரம் வந்தது. இதான் நம்ம மரியாதைகிட்ட போய் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு மரியாதைகிட்ட போகும்போது, என் வேலை இன்னும் வரல அப்படின்றாரு. எல்லாரும் கூட குழப்பம், என்ன வேலை வந்துருக்குது, வேலையை விட்டு தான் வந்துக்கிறாரு இவரு. என்ன வேலையை விட்டு வந்துக்கிறாரு? டச்சர் வேலை விட்டு வந்துக்கிறாரு. அப்போதான் ஊழியத்துக்கு வராரு. ஆனால் அந்த சொல்ற என் வேலை இன்னும் வரல அப்படின்றாரு. இன்னும் இவர் நம்ம கார்பெண்டர் வேலை செய்யறதுக்கு கூப்பிட்ட மாதிரி. ஏன்னா அவர் சொன்னாரு பாருங்க, அருமையா ஆமாம் என்ன சொன்னாரு, யார் சொல்லணுமா, எனக்கு என்னோட டைம் வந்திருக்குன்னு யார் தான் சொல்லணும்? ஏய் உன் டைம்டா, நீ கலக்கடா அப்படின்னுவாங்க. ஏய் உன் டைம்டா, இது ராஜாடா, நீ கலக்கடா அப்படின்னுவாங்க. இந்த நடிகருக்கெல்லாம் போய் சொல்லணும்னா என்ன டைம், மார்க்கெட் இருக்குது அதனால தான் ஒரு உச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்வாங்க. டைம் சரியில்லைங்க அவருக்கு நேரம் சரியில்லை அப்படின்வாங்க. என்ன அர்த்தம் அதுக்குன்னா, அவர் அந்த நேரத்துல காய்ச்சல வரக்கூடாது. அந்த நேரத்துல அவரு அந்த நேரத்துல வந்துதுன்னா அவருக்கு நேரம் சரியில்லைன்னுவாங்க. நம்ம கூட சொல்லுவாங்கம்மா, எதே டிஸ்டர்பா இருக்குடா, நேரத்துல டைமே சரியில்லைடா இருக்குது. பைபிள் இந்த வார்த்தை தான் இருக்கு. எனக்கு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது அவர்கிட்ட தான் வரணும். ஏன்னா எனக்கு வேலை வந்து நீ எனக்கு கொடுக்கூடாது. இயேசு கிறிஸ்து காணாம போயிட்டாரு. 12 வயசுல அவங்க அப்பா அம்மா வந்து கேட்கறாங்க, வசனம் என்ன டக்குன்னு எடுத்து படிங்களேன். ஐயா சொன்னதில்ல அப்படியே நிற்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51 நினைக்கிறேன். மேல அப்படியே வசனமாம்மா, இங்க எந்த பக்கமா? அப்படியே மேல வாங்க, மேல வாமா, அப்படியே மேல வாமா, நல்லா வேலைமா, நல்லா அப்படி படிமா, கை வச்சாங்கதான் படிமா. அதற்கு அவர், நீங்கள் என்னை தேடினீர்கள். இயேசு 12 வயசு அப்போ அவங்க அம்மா அப்பாக்க வந்து தேடுறாங்க. காணாம போயிட்டாரு, தேவாலயத்துல 3 நாள் காணாம போயிட்டாரு. வந்து தேடுறாங்க, தேடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப கண்டுபிடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். யோசேப்புடைய வேலையை குறிச்சு இயேசுக்கு என்ன ஒரு அக்கறை? என்ன நினைப்பாங்க? பிதாவுடைய வேலையில நான் இருக்க வேண்டாமா? தச்சன் வேலையை குறிச்சு எவ்வளவு கேர் எடுத்துக்கிறார் சொல்ற இயேசு கிறிஸ்து. புரியுங்களா? மறுபடி வாசகம் சொல்றேன். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இல்ல அந்த அதே வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நீங்க ஏன் என்னை தேடுறீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். அதுதான் அவருக்குள்ள சொல்ற, அதுதான் தேவத்துவம். அவர் பிறக்கும் போதே தேவன் தான். அவர் உண்மை, பிறக்கும் போதே. பட் கிறிஸ்துவின் வேலை ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் அந்த வேலை வருது. அந்த டைம்ல தான் அவர் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. பட் அவர் பிறக்கும் போதே அவருக்குள்ள அந்த காரியம் இருக்குது. அவர் யோசேப்பை குறிச்சு பேசலாங்க.
இயேசு கிறிஸ்து அங்க யோசேப்பை குறிச்சு பேசல. யோசேப்போட வேலை என்ன? என்னம்மா 3 சேர் ஆர்டர் போட்டுக்கிறாரு அப்பா, 4 டேபிள் ஆர்டர் போட்டுக்கிறாரு, கட்டில் நான் ரெடி பண்ண வேண்டியதுக்கு, அந்த வேலைன்னு சொன்னாங்க. அப்போ மரியாளுக்கு அது புரியாதனால அடுத்த வருஷம் பண்ணினார் இல்லையா? தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. வாசிங்க சொல்றான். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்துக்குள் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். புரியுதுங்களா? இவர் 12 வயசு ஆகி கூட இவங்க வளர்க்கறதுலயே அந்த குழந்தை வளர்க்கறதுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதை யோசிப்போம், பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கணும், படிக்க வைக்கணும், நல்ல ஒரு பிள்ளைய நல்லபடியா நடக்கணும்ன்ற அதுலயே அவங்களுடைய எண்ணம் போயிடுச்சு. இப்போ அவர் 12 வயசுலயே ரொம்ப பாசம் காட்டுறாங்க. இயேசுக்கு பாசம் பயங்கரமா காட்டுறாங்க. எப்படி ஆபிரகாம் தன்னுடைய 12 வயசு குமாரனை கொண்டு போயிட்டு பலி செலுத்தும் போது அந்த காரியத்தை இது பண்ணாரோ, அந்த மாதிரி 12 வயசுல அவங்க பாரு என்ன பண்றாருன்னா, என் வேலை நான் பிதாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கணும். இதுதான் ஒவ்வொரு பிரைடும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. தேவன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ ரட்சிக்கப்பட்ட? நான் 2015 தான் ரட்சிக்கப்பட்டேன், 17 தான் ரட்சிக்கப்பட்டேன்றான். இல்லை, தேவன் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்பே ரட்சித்தார். அதை நாம் 2017 தான் அனிதஸ்டர் தெரிஞ்சுக்கினாங்க, 2014 தான் பால் தெரிஞ்சுக்கினார், 2021 தான் ஸ்ரீதர் தெரிஞ்சுக்கினார். அவர் தெரிஞ்சுக்கிது. ஆனா எப்ப ரட்சிக்கப்பட்டாரு? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பு ரட்சிக்கப்பட்டார். இப்ப மரியாதைக்கு இது புரியல. மரியாதை புரியுதுனால காணாமல் கல்யாணத்துல அப்படிதான் வந்து கேட்கறாங்க, என்னப்பா திராட்சை குறைப்பட்டுச்ச அப்படின்னு சொல்றாரு. என் வேலை வாசிங்க, அந்த வசனத்தை ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். யோவான் 2ஆம் அதிகாரம். அவருடைய தாய் இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இங்கதான் முதல்ல அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்றாரு. இந்த இடத்துல தான் என் வேலை இன்னும் வரல அப்படின்றாரு. ஏன் வேலை இன்னும் வரலன்னா, அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது சத்தம் ஒண்ணு வருது. என்ன சத்தம் வருது? பிரியமா இருக்கிறேன், செவி கொடுங்கள். பாடிங்களா கரெக்டா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல இருக்கு. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தார். தீரேசு விளக்க முடியாது. இவரில் வாசமா இருக்க நான் பிரியமாய் இருக்கிறேன். இவரில் பிதாவானவர் எங்கேயோ மேல இருந்து காட்டுறாரு. அதனாலதான் இவர் கிரியை செய்யறாரு நினைக்கிறாங்க. திருச்சி விளக்கம் கொடுக்கிறாரு, இவரில் நான் இனிமேல் வாசமா இருக்க போறேன். இவருக்குள்ள வாசம் ஹோலி ஸ்பிரிட் அவருக்குள்ள எப்படி வழி நடத்துதோ அப்படிதான் இயேசு செய்யறாரு. எங்க இருந்தோ தனியா ஒரு இடத்துல இருந்து பிதாவானவர் இயேசு இதை போய் செய்யணும் அப்படிலாம் வரல. அவருக்குள்ளேதான் இருக்கிறாரு. இதுதான் பரிசுத்தாவின் வழிநடத்துதல். இதுதான் அந்த மணி நேரத்தை அவர் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை அறிந்திருந்தார். அவர் தான் யார் என்பதை அறிந்திருந்தார். அதனால தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு காரியம் சொன்னாலும் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லு. ஒரு பிரேயர் கூப்பிட்டாலும், ஒரு நல்லது கெட்டது கூப்பிட்டாலும், உன்னை எது கூப்பிட்டாலும் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லு. கர்த்தர் சித்தமா இருந்தா நான் வரேன், ஆண்டவர் ஏவுனார்னா நான் வரேன், கர்த்தர் இதயத்துல பேசினா நான் வரேன் சொல்லு, தப்பு கிடையாது. ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுவார். ஆவியானவர் எப்படி பேசுவாரு? உணர்த்துவார். உன்னை நீ போ. பிலிப்பு கிட்ட உணர்த்துறார் ஆவியானவர். பிலிப்பை உணர்த்தி நீ போ, கந்தக மந்திரி ரதத்துல போய் உட்காரு, போய் சேர்ந்து அவங்க கிட்ட போ அப்படின்றாரு.
ஆவியானவர் பேசுவார், பேசுறவர் தான் ஆவியானவர். அப்போ அந்த மணி நேரத்திற்குரிய செய்தி எனக்கு ஆவியானவர் ஏவாத பட்சத்துல நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய முடியாது. யார் சொல்றா? எனக்குள்ள இருக்கிறார் சொன்னாரு, நான் பிதாவானவர் என்னை தனித்திருக்க விடாமல் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ எனக்கு அந்த ஆவின் ஏவுதல் இருந்தாதான் அவர் காரியத்தை செய்ய முடியும். இதுதான் பிதாவானவர் காண்பிக்கிறது. அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட வழிநடத்தல் இயேசு கிட்ட இருந்தது. அந்த ஹோலி ஸ்பிரிட் வழிநடத்துற வரைக்கும் அந்த டைம் எனக்கு இன்னும் வரல. தீர்க்கதரிசி கிட்ட அநேக பேர் அநேக சொப்பனை சொல்லும் போது தீர்க்கதரிசி சொல்ற ஒரே காரியம் என்ன? எனக்கு சொப்பனை வராம நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தேவன் பேசாம என்னால பதில் சொல்ல முடியாது. சகோதரி வெயிட் பண்ணுன்றார். வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்றாரு. தேவன் அந்த டைம் அந்த பிறகுதான் அவரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அத விளக்கத்தை கொடுக்கிறாரு. இதுதான் hour of time. hour of இல்லமா செய்தி தலைப்பு hour is come. அந்த மணி நேரம் இஸ் வந்தது. தீர்க்கதரிசிக்கு எந்த ஒரு காரியத்தையும் அவங்க தீர்க்கதரிசி நான் பார்த்துக்கிறேன் போ அப்படிலாம் சொல்லல. அவர் எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவானவர் காண்பிக்கிற வரைக்கும் தாமா எதுவும் செய்ய மாட்டார். இதுதான் தீர்க்கதரிசி ஃபாலோ பண்ணார். ஒரு காரியத்துக்கு தீர்க்கதரிசி கேட்கிறாங்க, எனக்கு விளக்குங்கிற போது தீர்க்கதரிசி எதுவுமே சொல்லல, அமைதியா போயிடுறார். சகோதரி, நான் ஒன்றும் மந்திரக்காரன் அல்ல, நான் மாய வித்தைக்காரன் அல்ல. தேவனை என்று சொல்லாத வரைக்கும் நான் செய்ய முடியாது. இது எங்க போச்சு? எங்க போனோம்? பேக் டு தி பைபிள். இதுதான் இயேசு மரியாதை கிட்ட சொல்றாரு. எனக்குன்னு அந்த டைம் தேவன் எனக்கு ஆவியானவர் ஏவாத பட்சத்துல எவன் மனசு சொல்றதுனால கேட்க முடியாது. சோ நமக்கு அதே போலதான் ஆவியானவர் ஏவனா மாத்திரம் தான் இந்த ஒரு காரியத்தை செய்யணும். இன்னைக்கு அதே போலதான் அநேகர் விழுந்து போனது காரணம் தெரியுமா? ஆவியானவர் எதை தேவனுக்கு பிரியமா இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் சொல்றதை போய் செய்யணும். அந்த மணி நேரத்துக்காக நம்ம காத்திருக்கிறது. நம்மளே சுயமா யோசிச்சு இது தேவனுக்கு பிரியம் நினைச்சு நம்மளே செஞ்சுக்கிறோம். ஆண்டவருக்கு இது பிரியம் அப்படி நினைச்சு நம்ம செய்வோம். இல்ல போய் ஜபத்துல காத்திருக்கணும். தீர்க்கதரிசி போய் காத்திருந்தார். அந்த மணி நேரம் வரைக்கும் காத்திருந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்னார், எல்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிச்சு, எனக்கு உண்டான மணி நேரம் முடிஞ்சிச்சு. இதுதான் சொன்னார், எல்லாம் முடிஞ்சிச்சு, என்னோட டைம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, இதுக்கு மேல இல்லை, நீ கொடுத்த நேரத்தை நானே. அதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே நான் திருடனா இருக்கிறேன், தேவன் கொடுத்த ஒவ்வொரு நேரத்தையும் நான் திருடுகிறேன். எதுக்காக டைம் கொடுத்தாரு? இந்த மணி நேரத்தை வச்சு நீ தேவனுடைய அந்த மணி நேரத்துக்குரிய காரியத்தை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுதான் தமிழ்ல பாருங்க, வேலை வந்தது. இங்கிலீஷ்ல the hour is come. இது உன்னோட டைம். இது யாரோட டைம்? பிரைடோட டைம். இது இதுல நீ தான் கிரியை செய்யணும். நீ திரும்ப தீர்க்கதரிசியே செஞ்சாரு அங்கேயே பார்த்துக்க கூடாது. அவருடைய டைம்ல அவர் கரெக்டா செஞ்சாரு. அவருடைய டைம்ல கரெக்டா அவர் வந்தாரு. அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சாரு. அவர் கரெக்டா ஒரு நேரத்துக்கு முடிச்சு அவர் போயிட்டாரு. இன்னைக்கு யாரோட டைம் சொல்லுங்க? the hour is come. ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னுடைய வேலை வந்தது, பிரைடோட வேலை வந்தது. அருமையா இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி கொண்டு போவது எப்படி கொண்டு போவது? ஜீவித்து காட்டுவதுன்னு அர்த்தம். கொண்டு போவதுன்னா கொண்டு போய் டிராக்ஸ் கொடுக்கறதோ ரோடோட போய் சுவிசேஷம் சொல்றது கிடையாது. கொண்டு செல்வது என்பது வாழ்ந்து காட்டுவதுன்னு அர்த்தம். நீ சொல்லவே வேண்டாம், நீ வாழ். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், தீர்க்கதரிசி வாழ்ந்தார். தீர்க்கதரிசி பேசுறது இப்பதான் கொஞ்சம் பிரபலமாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? தீர்க்கதரிசி பேசுறதுல வாழாம இருந்தார்னா இன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி நாம பிலீவ் பண்ணிக்க மாட்டோம். அவருடைய வேலையில் அந்த நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்தினார். அதனாலதான் அவர் இன்னைக்கு தீர்க்கதரிசி நம்ம பேசிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு உன்னோட நேரத்தை தயவு செய்து வீண் அடிக்காத. உனக்கு கொடுத்த நேரத்தை பயன்படுத்து. சொல்லுவாங்க நம்ம வீட்டுல, இவ்வளவு என்ன பண்ணிருந்த? விசுவாச பாருங்க எவ்வளவு தந்திரமா அந்த பஞ்சுவாலிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தான். வேலை மேல போனா கரெக்டா கை வச்சிடணும். இன்னைக்கு எல்லாருக்கிட்ட எல்லா ஆபீஸ்ல வந்துச்சு, ஹவுஸ் கீப்பிங் கூட வந்துச்சு. பயபட்டுல போய் டக்குன்னு வைக்கணும். அவனுக்கு தெரியுது அந்த நேரத்தை குறிச்சு. ஆனா பிரைட் ஆகிய நமக்கு தான் தெரியல. நான் பாலையா
நம்மளோட டைம் வந்திருக்கு. அதை எப்படி பண்ணோம்? பிரோஜனப்படுது. அதுதான் இன்னைக்கு ஐயா கொண்டு வந்த செய்தி. அவர் கரங்களை தட்டி அவர் வாழ்க்கை தெரிவிக்கலாம். இன்னும் அநேக காரியங்களை தேவன் அவர் மூலமா பேசணும். நாம் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்காக கடைசியாக கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும், ஆண்டவரே உம்முடைய வேலை வந்தது, இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். தீர்க்கதரிசியும் என்னுடைய வேலை நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எனக்கு அனுமதிக்காமல் நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்று தீர்க்கதரிசி அப்படியாக சொன்னார். இன்றைக்கும் நாங்களும் மனவாட்டியாக நாங்களும் எந்த ஒரு காரியத்தையும் துணிகரமாக செய்யாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய கர்த்தாவின் நேரம் என்ன என்பதை நாங்கள் ஜபத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு துணிகரமாக எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்ய வேண்டாம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மணி நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் புரோஜனமாக்கி கொள்ள அது எந்த காரியம் எது என்று எங்களுக்கு தெரியாது. அந்த வேலையை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய வேலை வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நீ என்ன வேலையை கொடுத்திருக்கிறோம் அந்த வேலையை நாங்கள் சிரத்தோடு செய்து முடிக்க ஆவியானவர் தாமே எங்களை கரெக்டாக வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவி வழிநடத்தாதபடிக்கு எந்த ஒரு காரியத்தை நாங்கள் துணிகரமாக செய்ய வேண்டாம். ஆண்டவரே ஒரு மனிதனின் கரங்களை வைக்கும் போதும் தேவ ஆவி ஏவப்பட்டால் அவர்கள் பேச வேண்டும், ஆவியில் ஏவப்பட்டால் அவர்கள் ஜெபிக்க வேண்டும், ஆவியில் ஏவப்பட்டால் அவர்கள் தேவனுக்கு என்ற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு சகோதர சகோதரி ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். ஆண்டவரே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என் ஆவியில் கர்த்தர் ஏவினால் அதை செய்வேன். ஆண்டவர் என்னிடத்தில் பேசினால் அதை நான் செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக ஒரு ஏவுதலை வைத்தால் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று நாம் தேவனை முன்பாக வைக்கும் போது உண்மையாகவே அவர் நம்முடைய நேரத்தை எடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கொடுத்த அந்த நேரத்தை நாம் அவருக்கே செலவிடுவோம். அவருக்கு சுத்தமா இருந்தால் மாத்திரமே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்பதை இந்த நாளில் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. ஒருவேளை ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாமல் பரிசுத்த ஆவி ஏவுதல் இல்லாமல் நாங்கள் ஏதாவது காரியத்தை செய்திருப்போம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே எங்களை கர்த்தாவை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஏவுதல் இல்லாமல் நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்போம் என்றால் எங்கள் துணிகரமான பேச்சுகளையும் துணிகரமான செயல்களையும் நாங்கள் மாம்சமாக செய்த எங்களுடைய மணி நேரத்தை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் அநேக மாம்சமான காரியத்தை எங்களுடைய சுய எண்ணத்தின்படி நாங்கள் செய்திருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களை மன்னியும். ஆண்டவரே நீர் மன்னித்தால் மாத்திரமே ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு உண்டான மணி நேரத்தை ஆண்டவரே நீர் கர்த்தாவே உம்முடைய ஆவியை கொண்டு எங்களை நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கடைசியாக நம்மத்தில் இருக்கிற சகோதரர் ஸ்ரீதர் இந்த கடைசியாக ஒவ்வொருக்காகவும் இந்த செய்தியை கொடுத்த சகோதரர்களுக்கு ஆசீர்வாதத்துக்காகவும் ஒவ்வொருடைய தேவைக்காகவும் ஒவ்வொருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காகவும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தேவனே, பரலோக